நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் ஸ்ரீனிகா. வயசு 34 ஆகுது. எங்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வசதியில் பெண் வரந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரவங்களை மிஸ் பண்ண உடனே கேட்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா? ஜாதியும் பார்த்தீங்கன்னா நாடுன்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா துலாம்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திசாகம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்து வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்கம்மா. படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு லாங்குவேஜஸ் மேலே ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. அதனால் லாங்குவேஜ் நல்லா கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக கற்றுக்கிட்டாங்களா. இவங்க காலேஜ் படிக்கும்போது இவங்களுக்கு மொத்தமாக ஒரு 9 லாங்குவேஜ் பேசவும் எழுதவும் கற்றுக்கிட்டாங்களாமா. அப்புறம் ஜாபுக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கற்றுக்கிற லாங்குவேஜ் வச்சு இன்கம் பண்ண முடியும் சர்ச் பண்ணும்போது தான் ஆன்லைன் லாங்குவேஜ் டியூட்டரிங் வெப்சைட் தெரிஞ்சு அதை வச்சு இன்கம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. இவங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சதால் இவங்க ஜூமில் லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இவங்களுக்கு நல்ல இன்கம் வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தான்மா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா டூர்ஸ் அண்ட் ட்ராவல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. எங்கள் அப்பா கிட்ட 15 பஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அது ரெண்டுக்கு 8 பஸ்ஸாக பண்ணிட்டு இருக்காங்களா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சரை வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டாங்களா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா பிஸ்னஸ்க்கு அண்ணா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. எங்கள் அக்கா மேரேஜ் ஆகி வேறு ஊரில் செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு முதல் திருமணம் அரேஞ்ச் பண்ணி நடந்துன்னு சொல்கிறாங்கம்மா. கல்யாணம் ஆன சில வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் தவறிட்டாங்களா. அப்புறம் சில வருஷமாக தனிமையில் தான் வந்துட்டு வராங்களாம். இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணி வரப்பாக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. இவங்க நம்மகிட்ட பதிவு பண்ண மாதிரி இன்னும் சில மேட்ரிமோனியில் பதிவு பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரம் சொல்லுங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மனைவியை சமமான இடத்துல எதிர்பார்க்குறாங்க. மனைவி கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. டாமினேட் பண்ணணும் நடத்துக்கணும்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளை வந்தாங்க சொல்கிறாங்க. வேலைக்கு எதுவும் போகணும்னு பாருன்னு சொல்கிறாங்க. இவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க பசங்க தான் வகையை சொல்லியிருக்காங்க. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்போ பேசக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. மேரேஜ் இவங்களும் செஞ்சு வைக்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. உங்களுக்கு இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு 10 கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. வாழ்க வளமுடன்.